இந்த இடத்துல ஆதிசங்கர பகவத்பாதால் பிரஷ்னோத்தர ரத்னமாளிகையில குருவுக்கு டெபினேஷன் கொடுக்கக்கூடிய சமயத்தில் கோ குருஹு என்று கேள்வியை கேட்டுட்டு பதில் சொல்றான். அதிகத தத்துவா சிஷ்யஹிதாய உத்யத சத்தம். தத்துவத்தை தெரிஞ்சின்றது மாத்திரமில்லாமல் அந்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறையில நடத்தி காட்டணும். அதுதான் அதிகத தத்துவா. அது எஸ்பெஷலி வேதாந்தத்துக்கு ரொம்ப முக்கியம். வேதாந்தத்துல யம நியமங்கள் சொல்லியிருக்கு, மனசு அடக்குன்னு சொல்லியிருக்கு, இந்திரியங்களை அடக்குன்னு சொல்லியிருக்கு, வைராக்கியமா இருன்னு சொல்லியிருக்கு, நிறைய எல்லாத்தையும் தியாகம் பண்ணுன்னு சொல்லியிருக்குனாக்க சொல்லிண்டே இருந்தானாக்க சரி வருமோ? அவருக்கு என்ன சொல்லிட்டே இருப்பாரு, சும்மா ஜாலியா கேட்டுட்டு இருக்கலாம், என்டர்டைன்மெண்டா கேட்டுட்டு இருக்கலாம், நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனா அனுபவத்துல யாருக்காவது ஒருத்தருக்காவது வரணும்னாக்கா என்னன்னா, அதே மாதிரி நாம ரோல் மாடல்னு சொல்றோமோ இல்லையா, ரோல் மாடலா இருந்து காட்டணும். அப்பதான் ஆஹா நாமளும் இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். சிஷ்ய ஹிதாய, சிஷ்யனுடைய நன்மைக்காக, உயர்வுக்காக, அவனுடைய லட்சியத்தை அடையணுங்கிற எண்ணத்துக்காக உத்யதா சததம். எப்ப பார்த்தாலும், சததம்னா சர்வதா, எல்லா காலத்திலையும் உத்யதா, இவர் முயற்சி பண்ணிட்டே இருப்பார்.